வணக்கம் அன்பர்களே. நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தின் சார்பாக வரக்கூடிய 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமையன்று ஆவணி மாதம் 29ஆம் தேதி அன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் கர்ம கழிப்பு பூஜையானது நம்ம செய்ய இருக்கோம். இந்த கர்ம கழிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா கர்மம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நாம் முற்பிறவியில் செய்திருக்கக்கூடிய நல்ல மற்றும் தீய செயல்கள், அந்த செயல்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் தான் பார்த்திங்கன்னா கர்மம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா கர்மங்களை பொறுத்தளவு நாம் முற்பிறவியில் நல்லதும் செஞ்சுருப்போம், கெட்டதும் செஞ்சுருப்போம். அந்த பலனுடைய ஆதாயமாகத்தான் இந்த பிறவியில் நம்ம நல்லது கெட்டதை அனுபவிச்சுட்டு வரோம். அப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தான் அறிந்து செய்யக்கூடிய கர்மங்கள் இருக்குல்ல, அந்த கர்மங்களால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி பாதிச்சுட்ருக்காங்க. அந்த கர்மங்களை கழிக்கக்கூடிய முறை பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா வழக்கமாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த கழிக்கக்கூடிய முறையானது வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நாம் ராமேஸ்வரத்தில் போய் நம்மளுடைய கர்மங்களை தோஷங்களை எப்படி கழிக்கிறோமோ அதே முறையில் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா மண்டபத்தில், அதாவது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் பார்த்திங்கன்னா கழிக்கக்கூடிய முறையானது நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே முறையில் நம்ம கழிக்க இருக்கோம். இந்த கர்ம கழிப்பு பூஜையானது காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 9-10 மணிக்கு தொடங்க இருக்குது. இந்த கர்ம கழிப்பு பூஜையில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கர்ம கழிப்பில் பார்த்திங்கன்னா இந்த கர்மத்தால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மெயின் பார்த்திங்கன்னா இந்த திருமணத்தடை நிறைய பேர், ஐயா எனக்கு வயதுக்கு மேலே வயது ஆகிட்டே இருக்கானா, எனக்கு திருமணமே எனக்கு கூட மாட்டேதுங்க, திருமண வாழ்க்கை அமைஞ்சது, அந்த அமைஞ்ச வாழ்க்கையும் எனக்கு நிலைக்காமல் போயிட்டது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள், திருமணத்தடை இருக்கக்கூடியவர்கள் இந்த கர்ம கழிப்பு பூஜையில் கலந்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய அன்பர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்படி திருமணமாகி நெடுநாட்கள் வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவர்களும் இந்த கர்ம கழிப்பு பூஜையில் கலந்துக்கலாம். இதில் கணவன் மனைவி 2 பேருமே கண்டிப்பாக கலந்துக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா கிரக தோஷங்கள், அதாவது பார்த்திங்கன்னா கிரக தோஷங்கள், அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது தோஷங்களால், சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களால் பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகள் உண்டாகுது. அப்படி பாதிப்புகள் கிரகங்களால் தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கர்ம கழிப்பு பூஜையானது செய்ய இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வீடு மனை, ஐயா நான் வீடு மனை வாங்கணும்னு பல வருஷமாக கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன், என்னால் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க முடியல, எனக்கு வீடு மனை அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கர்ம கழிப்பு பூஜையில் கலந்துக்கலாம். அதே போல் செய்வினை கோளாறு, ஐயா எனக்கு யாராவது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது, குடும்பத்துலேயும் சரி இருப்பிடத்துலேயும் சரி ஏதேனும் ஒன்று எங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும், இந்த செய்வினை கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களும் இந்த கர்ம கழிப்பு பூஜையில் கலந்துக்கலாம். இந்த கர்ம கழிப்பு பூஜையானது இலவசமாக தான் கொடுக்க இருக்கோம். அதனால் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாரம்பரிய முறைப்படி எப்படி நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களை கழிக்கிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இலவசம்தான், யார் வேணாலும் கலந்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவை பகிருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பயிற்சியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் பார்த்திங்கன்னா உடற்கட்டு, அதே போல் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் பார்த்திங்கன்னா உடற்கட்டு போட்டு அவர்களை பாதுகாக்கக்கூடிய முறையை பார்த்திங்கன்னா நம்ம செய்து கொடுக்க இருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய அன்பர்கள், நம்மளுடைய பயிற்சி மாணவர்கள் நிறைய இருக்காங்க, நேரில் பயிற்சியில் கலந்து கொடுத்தவங்க. அதே போல் யூடியூப் சேனலை பார்த்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாந்திரிகத்தை தொழிலாக செய்கிறாங்க. அப்படி நிறைய அன்பர்கள் இதுவரையில் பார்த்திங்கன்னா குருதீட்சை வாங்காமல் இருக்காங்க. இன்னும் அவங்க பார்த்திங்கன்னா உடற்கட்டு போடாமல் இருக்காங்க. போன வருடம் நடந்த இந்த கர்ம கழிப்பு பூஜையில் சில மாணவர்களால் கலந்து கொள்ள முடியல. அந்த மாணவர்களும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இதில் பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாணவர்கள், இதுவரை குருதீட்சை வாங்காத மாணவர்களுக்கு உடற்கட்டு, குருதீட்சை, அதே போல் அனைத்து மாணவர்களுக்கும் குருவும் குலைனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குருவும் குலை என்பது அவரவருடைய சந்ததியை சார்ந்து யாரேனும் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அந்த மாந்திரிகம் சார்ந்த தொழிலோ இல்லை ஆன்மீகம் சார்ந்த தொழிலோ செய்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்களை அழைத்து அவர்களுக்கு உண்டான முறையில் பார்த்திங்கன்னா அவர்கள் மூலியமாக
அவர் சார்ந்த சந்ததிக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவாக இருந்து அவருக்கு ஆசி வழங்கக்கூடியதான் குருவுங்குலை. அதை வந்து என்னுடைய முன்னோர்களை இட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அன்பர்களுக்கு நான் வந்து குருவுங்குலை கொடுக்க இருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பத்திரகாளியினுடைய தீட்சை. இது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் விருப்பப்படக்கூடிய அன்பர்களுக்கு மட்டும் நிறைய அன்பர்கள் கேட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்திரகாளியுடைய தீட்சை கொடுக்கும். இந்த பத்திரகாளியினுடைய தீட்சை அதே போல் அம்மா பத்திரகாளியினுடைய விக்கிரகம் இந்த ரெண்டு வந்து கொடுக்க இருக்கோம். அம்மாவை வழிபடக்கூடிய முறைகள் சொல்லிக் கொடுக்க இருக்கோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்மக்கழிப்பு பூஜையில் முடிந்தவரை நம்மளுடைய அன்பர்கள் எல்லோரும் கலந்துக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, செய்வினை கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அதுபோல் இந்த வீடு மனை அமையாமல் இருக்கக்கூடியவங்க, அதே போல் இந்த காசு பணம் சார்ந்த விஷயங்கள் வாங்கல் கொடுக்கலில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, கடனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த கர்மக்கழிப்பு பூஜையில் கலந்துக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த தெய்வத்துடைய அனுகிரகங்களால் அவங்க தெரிந்தும் தெரியாமல் செய்திருக்கக்கூடிய சகல பாவங்களை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இட்டு வரக்கூடிய பாவங்களை கழித்து அவர்களை சுத்தப்படுத்தக்கூடிய முறை. அதேபோல் அம்மா பத்திரகாளியினுடைய தீட்சை மட்டும், இந்த பத்திரகாளியினுடைய தீட்சை, அம்மா பத்திரகாளியினுடைய விக்கிரகம், அதற்குண்டான வழிபாட்டு முறை, அதற்கு மட்டும் வந்து தீட்சை வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2001 ரூபாய். அந்த நபர்கள் மட்டும் முன்பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மாணவர்கள் யாரும் நம்மளை ஃபோன் பண்ணி அழைக்க வேண்டாம். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். விருப்பப்படக்கூடியவர்கள், தீட்சை வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், அதேபோல் கர்மக்கழிப்பு பூஜையில் கலந்து கொள்ள விருப்பப்படக்கூடியவர்கள் அவங்களுடைய பெயர், அவங்களுடைய ஊர், அவங்களுடைய தொலைபேசி எண் இதை மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு முன்பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தயவுசெய்து நம்மளுடைய அன்பர்கள் மாணவர்கள் யாரும் நம்மளுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் மட்டும் உங்களுடைய முன்பதிவு அழைப்பை பகிரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.